அன்புள்ள தமிழ் சொந்தங்களே, ஓட்டு நடந்து முடிஞ்சு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுன்னு வைங்க. இது அதுக்கும் பொருந்தும். நான் சொல்ல போகிறது, ஒருவர் வேலையே தெரியாமல் இன்னொருத்தரின் பேரில் அவர் கடையில் வேலை பார்த்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிஞ்சு அவரையே வெறுத்துட்டு போறவருக்கும் இது பொருந்தும். மொத்தத்தில் சொல்ல போனால் எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது. உண்மையிலே அதான் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க முதல்ல அதை வச்சு தான் பேசியிருக்காருன்னு. ஏன்னா நான் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன். நான் கட்சியை உள்ள கொண்டு வர மாட்டேன், மதத்தை கொண்டு வர மாட்டேன். எல்லாரும் நம்ம ஒரு தொழிலை சொல்லி கொடுக்குறோம், நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம்னா எல்லாரும் பார்ப்பாங்க. ஏன்னா என்னுடைய சேனல் உள்ள பாருங்க, கமெண்ட்ஸில் நாத்தாக்கான்னு இருக்கும், டிவிகேன்னு இருக்கும், அப்புறம் என்னது ஏடிஎம்கே இருக்குது, உள்ள அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, திமுக செயலாளர்னு ஒரு ஆள் போட்டிருக்காரு பாருங்க. நிறைய இருக்குது. இந்த மாதிரி எல்லாருமே இருக்கிறாங்க. நாம் தமிழர்னு இருக்குது. புரியுதா? ஏன்னா நான் எல்லாமே பொதுவாக நம்ம நடத்தும் போது நான் அதை பார்க்கக்கூடாது. எனக்கு அது அவசியம் இல்லை. புரியுதா? நான் என்ன தொழில் பண்ணுறேன்னா அதை பார்த்துட்டு மக்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அது கொடுத்து நான் போயிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற வர்ற காரியத்தை நல்லா கவனமாக கேட்டுக்கிறேங்க. நீங்கள் ஒரு ஆளோட ஒன்றுமே தெரியாமல் போய் பழகிட்டீங்க. அவர் அந்த வேலையை உங்களுக்கு நல்ல இப்போ என்ன எடுத்துக்கிறேங்க, நான் எனக்கு தெரியாத புள்ள சொல்லி என்னோடய கமெண்ட்ஸில் பாருங்க, பாய் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இப்போ தான் நான் பார்த்துக்கிட்டேன் பாய், நீங்கள் சொன்னது ஓகே நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு. இது எல்லாத்துக்கும் பொருந்தும், அப்படி தானே? ஆனால் என்ன நீங்கள் மறந்துருங்க, பிரச்சனையே கிடையாது. என்ன நீங்கள் மறந்துட்டே போயிருங்க. நல்லா படிச்சிட்டீங்க, என்னுடைய தகுதினா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு என்ன மாதிரியே நீங்கள் வந்துட்டீங்கன்னா என்ன நீங்கள் மறந்துருங்க, பிரச்சனை இல்லை. நான் கோவப்பட மாட்டேன். ஆனால் என்னை எதிர்க்காதீங்க, சரியா? நன்றியோடு நடந்துக்கிறேங்க. அதான் நான் சொல்ல வந்தேன். நன்றியோடு இருங்க என் மேலே. ஆனால் என்னை எதிர்க்காதீங்க. ஆனால் நீங்கள் படிச்சிட்டீங்கள, இன்னொரு வேலைக்கு நீங்கள் போத்தேன்னு செய்யும், தைரியமாக தாராளமாக நீங்கள் போகலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் என்ன யாரோ அதை சொன்னா இதை சொன்னான்னு என்னை எதிர்க்காதீங்க. நன்றியோடு நடந்துக்கிறீங்க. என்கிட்ட நன்றியோடு விசுவாசமாக இருங்க. இது எல்லாருக்குமே பொருந்தும். கொஞ்சம் நினச்சி பாருங்கள், நான் சொன்னது தப்பா ரைட்டாங்கிறது புரியும். மொத்தத்தில் நான் என்ன சொல்ல வரேன், வளர்த்து விட்டவனை மறந்து விடு, ஆனால் எதிர்க்காதே. நன்றி விசுவாசத்தோடு இருங்கன்னு சொல்றேன். புரியுதா? ஓகே, நன்றி.